Hello students, welcome to 9th standard maths, 3rd chapter algebra, exercise 3.9 part 1. In the previous video we have seen exercise 3.8 factorization using synthetic division. Now let us see exercise 3.9 part 1. இந்த exercise full நம்ம greatest common divisor எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போறோம். First sum, find the GCD for the following. GCD greatest common divisor நம்ம ஷார்ட்டா GCD எழுதிப்போம். ஓகே. First subdivision p power 5, p power 11, p power 9. சொல்யூஷன் கிவன் டேர்ம்ஸ் அப்படியே எழுதிப்போம். இப்போ ஸ்மாலஸ்ட் பவர் எப்படி வருதோ அது மாதிரி பிரிச்சுக்கணும். ஓகே, பி பவர் 5ல் பி பவர் 5 அப்படியே போட்டுக்கலாம். இங்கே பி பவர் 9 இருக்குது. ஸோ பி பவர் 9ல் பி பவர் 5 இன்ட்டு பி பவர் 4 பிரிச்சுப்போம். ஓகே, ஏன்னா பவர் ஷுட் பி ஆடட். லைக் டேர்ம்ஸில் பவர் ஆட் பண்ணிக்கலாம். 5 + 4 9 கிடச்சிடும். அதேமாதிரி பி பவர் 11ல் பி பவர் 5 இன்ட்டு பி பவர் 6ன்னு பிரிச்சுக்கலாம். இப்போ 3 டேர்ம்லையுமே பி பவர் 5 காமனாக இருக்குது. ஓகே, இப்போ ஸ்மாலஸ்ட் பவர் தான் காமனாக இருக்குது. மூணுத்துலையுமே காமனாக இருக்குது. ஸோ பி பவர் 5 தான் நமக்கு ஆன்சர். ஓகே, ஸோ therefore GCD of p power 5, p power 11, p power 9 is equal to p power 5 is answer. Next second subdivision 4x cube, y cube, z cube. Solution GCD of 4x cube, y cube, z cube is equal to 1. ஏன்னா மூணுத்துலையுமே எது காமனாக இல்லை எதுவுமே. அப்போ ஒன்றால் மட்டும்தான் மூணுமே மல்டிப்ளை ஆகும். ஸோ ஒன்றுங்கிறது காமனாக இருக்குது. ஓகே, அப்போ ஜிசிடி வந்து நமக்கு கிவன் டேர்ம்ஸோட ஜிசிடி வந்து 1 தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் 9a² b² c³ 15 a³ b² c⁴. இப்போ நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். சொல்யூஷன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டேர்ம் எழுதிப்போம் 9a² b² c³. இப்போ நம்ம 9 எப்படி பிரிக்கலாம்னா 3 × 3 பிரிக்கலாம். ஓகே, 3 3 சார் 9, 3 × 3 பிரிச்சுப்போம். மீதி இருக்க வேரியபிள்ஸ் அப்படியே எழுதிக்கலாம். a² b² c³ அப்படி எழுதிட்டோம். ஓகே, நம்ம 15 எப்படி பிரிக்கலாம்னா 3 5 சார் 15 பிரிச்சுட்டு மீதி இருக்கலாம் அப்படியே எழுதிக்கலாம். a³ b² c⁴ அப்படியே எழுதிப்போம். ஓகே, இப்போ 3 இது ரெண்டுத்துலையுமே காமனாக இருக்குது. ஸோ 3 காமனாக இருக்கிறதுனால 3 வந்து கண்டிப்பாக ஜிசிடியாக வரும். அதேமாதிரி a² a³ இது ரெண்டுத்துலையுமே a² வந்து காமனாக இருக்குது. அப்போ a² வந்துடும். ரெண்டுமே b² ரெண்டுத்துலையுமே சேமாக இருக்குது. அப்போ b² வந்துடும். c³ ரெண்டுத்துலையுமே c³ வந்து காமனாக இருக்குது. அப்போ c³ வந்துடும். ஓகே, therefore GCD of 9a² b² c³, 15 a³ b² c⁴ is equal to 3a² b² c³. This is the answer. Okay, next fourth subdivision 64x power 8, 240x power 6. Solution first term மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். 64x power 8. 64 2 டேபிளில் மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். 2 2 மல்டிப்ளை பண்ணுங்க. 2 2 சார் 4, 4 2 சார் 8, 8 2 சார் 16, 16 2 சார் 32, 32 2 சார் 64. அப்போ 6 2 சார் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இன்ட்டு எக்ஸ் பவர் 8 எப்படி பிரிக்கலாம்னா எக்ஸ் பவர் 6 இன்ட்டு எக்ஸ் பவர் 2ன்னு பிரிப்போம். ஏன் எக்ஸ் பவர் 6ன்னு பிரிக்கணும்னா அடுத்த டேர்மில் எக்ஸ் பவர் 6 வந்து ஸ்மாலஸ்ட் பவர் இருக்குது. அதனால் அப்படி பிரிச்சுக்கிறோம். ஓகே, எக்ஸ் பவர் 6 இன்ட்டு எக்ஸ் பவர் 2ன்னு பிரிச்சிட்டோம். ஓகே, ஏன்னா பவர் ஆட் பண்ணால் நமக்கு 8 கிடச்சிடும். அதேமாதிரி 240 எக்ஸ் பவர் 6 நம்ம 240 3 நம்பர் இருக்கிறனால ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ப்ரைம் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கலாம். 240 எடுத்துப்போம். 2 டேபிள் ஏன்னா 0 ஈவன் நம்பர் முடிஞ்சிருக்கனால 2 டேபிள் எடுத்துப்போம். 1 2 சார் 2, 2 2 சார் 4, 0 அப்படியே இறக்கிக்கலாம். திருப்பி 2 டேபிள் 6 2 சார் 12 அப்படியே 0 இறக்கிக்கிட்டோம். திருப்பி 2 டேபிள் எடுக்கிறோம். 3 2 சார் 6, 0 அப்படியே இறக்கிட்டோம். திருப்பி 2 டேபிள் எடுக்கிறோம். 1 2 சார் 2 பேலன்ஸ் 1 வரும். ஸோ 5 2 சார் 10, 15. ஓகே, அதே மாதிரி 15 வந்துட்டால 2 டேபிள் வந்து வராது. ஏன்னா ஆட் நம்பரில் இருக்கும்போது 2 டேபிள் வராது. ஸோ 3 டேபிள் எடுத்துக்கோம். 5 3 சார் 15, திருப்பி 5 டேபிள் எடுக்கும். 1 5 சார் 5. ஸோ இதான் ஃபேக்டர்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 × 2 × 2 × 2 × 3 × 5. இது இந்த கண்டுபிடிச்ச ஃபேக்டர்ஸ் எழுதிட்டோம். இன்ட்டு எக்ஸ் பவர் 6 இருக்கிறனால எக்ஸ் பவர் 6 போட்டோம். ஓகே, இப்போ காமன் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு 2 காமனாக இருக்குது. அடுத்த 2 காமனாக இருக்குது. இன்னொரு 2 காமனாக இருக்குது. ஸோ இன்னொரு 2 காமனாக இருக்குது. இங்கே இருக்க 2 2 இங்கே இல்லை. இங்கே இருக்க 3 5 இந்த டேர்ம்ஸில் இல்லை. ஓகே, இப்போ எக்ஸ் பவர் 6 காமனாக இருக்குது. இடத்துலையுமே எக்ஸ் பவர் 6 காமனாக இருக்குது. ஸோ காமன் டேர்ம்ஸ் மட்டும் தான் எடுத்து எழுதணும். ஜிசிடி அப்படின்னா காமனாக என்ன இருக்கோ அது மட்டும் தான் எடுத்து எழுதணும். therefore GCD of 64x power 8, 240x power 6 is equal to 2 × 2 × 2 × 2 × x power 6. 4 times 2 மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம். இன்ட்டு எக்ஸ் பவர் 6. ஓகே, 2 2 சார் 4, 4 2 சார் 8, 8 2 சார் 16, 16 x power 6 is answer. ஓகே, நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சப்டிவிஷன் a b² c³, a² b³ c, a³ b c². சொல்யூஷன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். a b² c³ is equal to a ஒரே a தான் இருக்குது. a மட்டும் எடுத்துப்போம். இன்ட்டு b²ல 2 b இருக்கிறனால b × b மல்டிப்ளை பண்ணிக்கலாம். என்ன பவர் இங்கே பவர் 1 இருக்கும். பவர் ஆட் பண்ணால் நமக்கு 2 கிடச்சிடும். அதேமாதிரி c³ அப்படின்னா c-யை 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். c × c × c. ஓகே, மல்டிப்ளை பண்ணிட்டோம். அடுத்த டேர்ம் எழுதிக்கலாம். a² b³ c is equal to a² அப்படின்னா a 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும். a × a இன்ட்டு
பியை 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும். பி கியூப் அப்படின்னா பியை 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோம். பி இன்ட்டு பி போட்டோம். இன்ட்டு சி வந்து ஒரு டைம் தான் இருக்குது. ஸோ இன்ட்டு சி போட்டோம். அடுத்த டேர்ம் பாருங்க, தேர்ட் டேர்ம் எழுதிக்கிட்டோம். ஏ கியூப் பி சி ஸ்கொயர். இப்போ ஏ கியூப் அப்படின்னா ஏ வந்து 3 டைம்ஸ் மல்டிப்ளை ஆகும். ஏ இன்ட்டு பி ஒரு டைம் தான் இருக்குது. ஸோ இன்ட்டு பி போட்டோம். இன்ட்டு சி ஸ்கொயர்னா சியை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோம். சி இன்ட்டு சி. இப்போ காமன் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ மூணுத்துலேயுமே ஏன்றது காமனாக இருக்குது. அடுத்தது பி காமனாக இருக்குது. ஓகே, பி வந்து காமனாக இருக்குது. அடுத்து ஒரு சி காமனாக இருக்குது. ஓகே, வேறு எதுவுமே காமனாக இல்லை. ஓகே, ஸோ therefore GCD is equal to ABC's answer. Okay, next sixth subdivision 35x power 5 y cube z power 4 comma 49x squared y z power 3 comma 14x y squared z square. ஸோ 3 டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 டேர்ம்ஸ்லையும் நம்ம காமன் டேர்ம்ஸை நம்ம எடுத்துகிட்டு அதான் ஜிசிடி கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் டைம் எழுதிப்போம். 35x power 5 y cube z power 4 is equal to 35 எப்படி பிரிக்கலாம்னா 5 7s are 35 அப்படின்னு பிரிச்சுக்கலாம். ஓகே, மீதி இருக்கிறது அப்படியே எழுதிப்போம். x power 5 y cube z power 4 அப்படியே எழுதிட்டோம். ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் டேர்மாக எழுதிப்போம். 49x squared y z cube எப்படி பிரிக்கலாம்னா 49 எப்படி பிரிக்கலாம்னா 7 into 7 பிரிச்சுப்போம். ஓகே, மீதி இருக்க டேர்ம்ஸ் அப்படியே எழுதிட்டோம். x squared y z power cube அப்படியே எழுதிட்டோம். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் தேர்ட் டேர்ம் எழுதிப்போம். 14x y squared z squared அது எழுதிட்டோம். ஓகே, இந்த 14 எப்படி பிரிக்கலாம்னா 2 7s are 14 அப்படின்னு பிரிச்சிட்டோம். ஸோ 14x y squared z squared is equal to 2 7s are 14 பிரிச்சுக்கிட்டோம். மீதி இருக்கிறது அப்படியே எழுதிட்டோம். ஓகே, இப்போ பாருங்கள் மூணுத்துலையுமே என்ன காமனாக இருக்குன்னா 7 காமனாக இருக்குது. மூணுத்துலையுமே நமக்கு 3 டேர்ம்லையுமே 7 காமனாக இருக்குது. அதேமாதிரி வேரியபிள்ஸில் பாருங்கள், இங்கே x power 5 இருக்குது, இங்கே x power 2 இருக்குது, x power x மட்டும் தான் இருக்குது. x power 1 இஸ் அண்டர்ஸ்டுட். ஓகே, ஒரு x மட்டும் தான் இருக்குது. ஓகே, இப்போ x power 1 தான் மூணுத்துலையுமே காமனாக இருக்குது. அப்போ இது காமனாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு அதேமாதிரி y cube y squared பவரில் எது ஸ்மாலாக இருக்கோ அது மட்டும் தான் நம்ம காமனாக எடுத்துப்போம். ஒய் பவர் 1. ஸோ அதுதான் மூணுத்துலையுமே ஒய் இருக்குது. அப்போ ஒய் பவர் 1 தான் என்னது பவர் 1 இஸ் அண்டர்ஸ்டுட். அது போட தேவையில்லை. ஒய் தான் காமனாக இருக்குது மூணுத்துலையுமே. அதேமாதிரி இசட் பவர் 4க்கு இங்கே இசட் கியூப் இருக்குது, இங்கே இசட் ஸ்கொயர் இருக்குது. அப்போ இசட் ஸ்கொயர் ஸ்மாலஸ்ட் பவர் தான் காமனாக இருக்கும் மூணுத்துலையுமே. இப்போ இசட் ஸ்கொயர். ஸோ அதெல்லாம் நம்ம எடுத்து எழுதிக்கணும். ஓகே, therefore GCD is equal to 7 xy z squared xy z squared அது எழுதிட்டோம். ஓகே, இதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு 7th subdivision 25 a b cube c 100 a square b c 125 ab. ஸோ 3 டேர்ம் கொடுத்துருக்காங்க. போன சம் மாதிரியே தான். ஓகே, மூணுத்து தனித்தனியாக எடுத்து நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, 25 ஃபர்ஸ்ட் டேர்ம் எழுதிப்போம். சொல்யூஷனில் பாருங்கள், 25 a b cube c is equal to 25 எப்படி பிரிக்கலாம்னா 5 5s are 25 பிரிச்சுப்போம். மீதி இருக்க டேர்ம்ஸ் அப்படியே எழுதிட்டோம். ஓகே, அதேமாதிரி நெக்ஸ்ட் டேர்ம் எழுதிப்போம். 100 a square b c அதை எழுதிட்டோம். ஓகே, 100 எப்படி பிரிக்கலாம்னா 2 2s are 4 4 5s are 20 25s are நமக்கு 100 கிடச்சிச்சு. ஓகே, அப்படி பிரிச்சுக்கிட்டோம். மீதி இருக்க டேர்ம்ஸ் அப்படியே எழுதிக்கலாம். a squared b c அப்படியே எழுதிட்டோம். ஓகே, அதேமாதிரி பாருங்கள் 125 நெக்ஸ்ட் தேர்ட் டேர்ம் அப்படி எழுதிட்டோம். 125 ab. ஸோ 125 எப்படி பிரிக்கலாம்னா 5 into 5 into 5 5 5s are 25 25 5s are 125. ஓகே, 3 5 பிரிச்சிட்டோம். ஏபியை அப்படியே எழுதிட்டோம். ஓகே, இப்போ மூணுத்துலையும் என்ன காமனாக இருக்கோ அது நமக்கு ஜிசிடி. ஓகே, மூணுத்துலையும் என்ன காமனாக இருக்குன்னு பாருங்கள். ஒரு 5 வந்து காமனாக இருக்குது மூணுத்துலையுமே. 5 5 5 ஒரு 5 வந்து காமனாக இருக்குது. ஓகே, ஒரு 5 வந்து காமனாக இருக்குது. அதே மாதிரி இன்னொரு 5யும் காமனாக இருக்குது. இன்னொரு 5யும் காமனாக இருக்குது நமக்கு. ஓகே, 2 5 காமனாக இருக்குது. அதே மாதிரி வேரியபிளில் பாருங்கள், இங்கே ஏ இருக்குது, இங்கே ஏ ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஏ இருக்குது. இப்போ ஏ தான் காமனாக இருக்குது. ஸோ ஒரு ஏ காமனாக இருக்குது. அதே மாதிரி பி கியூப் பி மூணுத்துலையுமே பி காமன் இருக்குது. ஸ்மாலஸ்ட் பவர் என்ன பி தான். இப்போ பி காமனாக இருக்குது. அதே மாதிரி சி மூணுத்துலையுமே சி இங்கே 2 டேர்மில் தான் இருக்குது, 3ஆவது டேர்மில் இல்லை. இப்போ அதை எடுத்துக்கூடாது. மூணுத்துலையுமே என்ன காமனாக இருக்கோ அதை மட்டும் தான் எடுக்கணும். இந்த 2 டேர்மில் மட்டும்தான் நமக்கு சி இருக்குது, 3ஆவது டேர்மில் சி இல்லை. அப்போ சி எடுத்துக்கக்கூடாது. ஓகே, therefore GCD is equal to 2 5 காமனாக இருக்குன்னா 5 into 5 5 5s are 25 எழுதிட்டோம். ஏபி காமனாக இருக்குது, ஏபி எழுதிட்டோம். ஸோ திஸ் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு 8th subdivision 3 abc 5 xy z 7 pqr. சொல்யூஷன் மூணுத்துலையுமே பாருங்களேன், இங்கே ஏபிசி இருக்குது. 3க்கு ஃபேக்டர் வந்து 1 3s are 3 தான் எழுதலாம். 5க்கு ஃபேக்டர் வந்து 1 5s are 5 தான் எழுதலாம். XYZ இருக்குது. அதேமாதிரி 7க்கு ஃபேக்டர் வந்து 1 7s are 7 அப்படி தான் எழுதலாம். PQR இங்கே ஏபிசி XYZ PQR வேரியபிள் எதுவுமே காமனாக இல்லை. நம்பர்லேயும் நமக்கு 1 தான் காமனாக இருக்குது. therefore GCD ஆஃப் 3AB 5 XYZ 7 PQR நம்பருக்குலாம் நம்ம ஃபேக்டர் எடுத்தோம்னா 1 into 3 1 into 5 1 into 7. இப்போ 1 தான் காமனாக இருக்கும். ஸோ 1ங்கிறது தான் இதுக்கு ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின், ஃபைண்ட் த GCD of the following. First subdivision 2x plus 5,
5x + 2. ஸோ 2 டேர்ம் கொடுத்துருக்காங்க. 2 டேர்மில் ப்ளஸ் வச்சு ஜாயிண்ட் ஆயிருக்கு. இங்கே ப்ளஸ் வச்சு ஜாயின் ஆயிருக்கு. ஓகே, சொல்யூஷன் therefore GCD of 2x + 5, 5x + 2 = 1. ரெண்டுத்துலையுமே காமன் ஃபேக்டர் எதுவுமே இல்லை. இப்போ 1ஆல் மட்டும்தான். இதுவும் 1ஆல் மல்டிப்ளை ஆகும், இதுவும் 1ஆல் மல்டிப்ளை ஆகும், இதுவும் 1ஆல் மல்டிப்ளை ஆகும். ஓகே, அப்போ 1ங்கிறது தான் காமன் ஃபேக்டர். இப்போ therefore GCD of 2x + 5, 5x + 2 = 1 is answer. ஓகே, next second subdivision a power m plus 1, a power m plus 2, a power m plus 3 மூணு டேர்ம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம GCD கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் எடுத்துப்போம். a power m plus 1 = a power m into a power 1. பேஸ் சேமாக வச்சுட்டு நம்ம பவர் என்ன செய்ய போகிறோம், ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். அதாவது பிரிக்கணும், பவரை பிரிச்சிடணும். ஓகே, a power m into a power 1ன்னு பிரிச்சுக்கலாம். நடுவில் ப்ளஸ் வரதுனால அந்த மாதிரி பிரிச்சுக்கணும் இன்ட்டு போட்டு. ஏன்னா பேஸ் சேமாக இருந்தால் பவர் ஷுட் பி ஆடட். மல்டிப்ளிகேஷனில் பவர் ஆட் பண்ணுவோம். அது நம்ம சின்ன கிளாஸில் படிச்சிருக்கோம். ஓகே, அதே மாதிரி பவர் ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். ஓகே, அடுத்த டேர்ம் பாருங்கள், a power m plus 2 அதை எடுத்துக்கிட்டோம். a power m plus 2 = a power m into a power 1 into a power 1. எப்படி பிரிக்கணும்னா a power m அதே மாதிரி ப்ளஸ் இருக்கிறதுனால மல்டிப்ளை போட்டு நம்ம பவர்ஸை ஸ்ப்ளிட் பண்ணுறோம், அதை பிரிக்கிறோம். ஓகே, a power 1 into 2 வரதுனால a power 2 வரதுனால a power 2 நம்ம a power 1 into a power 1 பிரிச்சுக்கிட்டோம். ஓகே, அதே மாதிரி தேர்ட் டேர்ம் எழுதிக்கலாம். a power m plus 3 = a power m into a power 1 into a power 1 into a power 1. இப்போ a power m அதை பிரிச்சுட்டோம் இன்ட்டு, ஏன்னா மல்டிப்ளிகேஷனில் பவரை என்ன செய்வோம், ஆட் பண்ணுவோம். அதை மல்டிப்ளை போட்டுட்டோம். ஓகே, a power 1 a power 3 அப்படிங்கிறத 3ஆக பிரிச்சுக்கிட்டோம். ஓகே, a power 1 into a power 1 into a power 1 பிரிச்சுக்கிட்டோம். ஓகே, இப்போ பாருங்கள் GCD கண்டுபிடிக்க போகிறோம். என்ன காமனாக இருக்குன்னு பார்ப்போம். a power m காமனாக இருக்குது. 3 டேர்ம்லையுமே நமக்கு a power m காமனாக இருக்குது. அதே மாதிரி 3 டேர்ம்லையுமே a power 1 காமனாக இருக்குது. ஓகே, a power 1 காமனாக இருக்குது. ஸோ வேறு எதுவுமே காமனாக இல்லை. ஓகே, ஸோ therefore GCD = a power m into a power 1. தட் இஸ் ஈக்குவல் டு பேஸ் சேமாக இருந்தால் பவர் ஷுட் பி ஆடட். ஓகே, பவர் என்ன செய்வோம், ஆட் பண்ணிக்குவோம். தட் இஸ் ஈக்குவல் டு a power m plus 1 இஸ் ஆன்சர். ஓகே, இதுதான் GCD. நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் 2a² + a, 4a² - 1. இப்போ 2 டேர்ம் இருக்குது. ரெண்டுத்தில் நமக்கு GCD கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் எடுத்துப்போம். 2a² + a = ரெண்டுத்துலேயுமே நமக்கு a காமனாக இருக்குது. ஓகே, அதை இந்த ஏவை ரெண்டுமே இங்கே a இருக்குது, a² இருக்குது. a வந்து காமனாக இருக்குது, அதை வெளியில் எடுத்துட்டோம். ப்ராக்கெட் போட்டுக்குங்க. இந்த ஃபஸ்ட்டு டேர்மில் a எடுத்தாச்சுன்னா 2a, ஒரு a எடுத்துட்டோம், இன்னும் ஒரு a மட்டும் இருக்கும். இப்போ 2a மட்டும் இருக்கும், ப்ராக்கெட்டில் போட்டுக்கலாம். ஓகே, ப்ளஸ் இருக்கனால ப்ளஸ் போட்டோம். இங்கே ஒரு a தான் இருக்குது, அந்த a வெளியே எடுத்துட்டோம். அப்போ 1 தான். இப்போ 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1 × a கிடச்சிடும். ஸோ நம்ம வெளியில் a எடுத்துகிட்டு மீதி இருக்கிற டேர்ம்ஸை உள்ளே எழுதிட்டோம். ஓகே, இது மாதிரி நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி அடுத்த டேர்ம் பாருங்கள், 4a² - 1 அது எழுதிட்டோம். 4a² - 1 = இது எப்படி பிரிக்கலாம்னா 4a² அப்படியே 2a² பிரிச்சுக்கலாம். ஓகே, ஏன்னா 2 பவர் போட்டோம்னா 2 2 4 வந்துடும். a 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் a² வந்துடும். ஓகே, இப்போ 2a² பிரிச்சுட்டோம் மைனஸ் 1² 1 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் எதுவும் மாற போகிறதில்ல. இப்போ 1² போட்டுக்கலாம். ஓகே, 1 × 1 1 தான் வரப்போகுது. ஓகே, இப்போ ஏன்னா ஃபார்முலா அப்ளை பண்ணலாம், ஐடென்டி அப்ளை பண்ணுறதுக்கு வசதியாக நம்ம பிரிச்சுக்கிட்டோம். 2a² - 1² பிரிச்சிட்டோம். நமக்கு தெரியும் ஃபார்முலா a² - b² = a + b × a - b. அந்த ஃபார்முலா நம்ம ஐடென்டி படிச்சிருக்கோம். ஸோ அது மாதிரி பிரிச்சுக்க போகிறோம். இந்த பிளேஸ் ஆஃப் a நமக்கு 2a இருக்குது, பிளேஸ் ஆஃப் b வந்து 1 இருக்குது. ஓகே, a + b × a - b அந்த ஃபார்முலா தான். ஸோ 2a + 1 × 2a - 1 அந்த ஃபார்முலா இப்போ எழுதிட்டோம். ஓகே, இதான் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம GCD கண்டுபிடிக்கலாம். GCD = 2a + 1. எது காமனாக இருக்கும் பாருங்கள், a × 2a + 1 இருக்குது, இங்கே 2a + 1 இருக்குது. அப்போ 2a + 1 2a + 1 காமனாக இருக்குது. ரெண்டுத்துலையுமே 2a + 1 காமனாக இருக்குது. ஸோ அதுதான் GCD வரும். 2a + 1 இஸ் GCD. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சப்டிவிஷன் 3a², 5b³ 7c⁴. இப்போ 3க்கு ஃபேக்டர் 1 × 3 தான். 1 3s are 3 தான் வரும் a². இங்கே 5க்கு ஃபேக்டர் வந்து 1 5s are 5 தான் வரும் b³. 7க்கு ஃபேக்டர் 1 7s are 7 தான் வரும் c⁴. வேரியபிளே காமனாக இல்லைங்க. a² இருக்குது, b³ இருக்குது, c⁴ இருக்குது. வேரியபிளும் காமனாக எதுவுமே இல்லை. ஸோ 1 மட்டும் தான் நமக்கு GCD-யாக இருக்குது. ஓகே, therefore GCD of 3a², 5b³, 7c⁴ = 1 is answer. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் சப்டிவிஷன் x⁴ - 1, x² - 1. ஸோ இந்த ரெண்டு டேர்முக்கு நம்ம GCD கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்துக்கலாம். x⁴ - 1 = இதை எப்படி பிரிக்கலாம்னா x² பிரிச்சுக்கலாம். x⁴ நம்ம x² பிரிச்சுப்போம் -1². ஏன்னா பவர் என்ன மல்டிப்ளை பவர் ஆஃப் பவர்னா அதை மல்டிப்ளை 2 2s are 4 அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இது மாதிரி பிரிச்சுட்டோம். இப்போ பாருங்கள், a² - b² ஃபார்மேட்டில் இருக்குது. அது ஐடென்டி மாதிரி இருக்குது. a² - b² = a + b × a - b தான் ஐடென்டி. இந்த ஐடென்டி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏன்ற பிளேஸில் x² இருக்குது, bன்ற பிளேஸில் 1 இருக்குது. ஓகே, இப்போ a² - b² அப்படின்னா a + b × a - bன்னு பிரிக்கலாம். இப்போ ஏன்ற பிளேஸில் a + bனா ஏன்ற பிளேஸில் x² இருக்குது +1 x² + 1 ×
a minus b அப்படின்னா x squared minus 1 a பிளஸ் x squared b பிளஸில் 1 இருக்கிறனால இந்த ஐடென்டி அப்படியே அப்ளை பண்ணிட்டோம். ஓகே, திருப்பி பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படியே எழுதிப்போம். திருப்பி இங்கே அதே ஐடென்டி அப்ளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஓகே, 1 ஸ்கொயர்னா மாற போகிறதுல 1 × 1 1 தான் வரப்போகுது. ஓகே, இப்போ இந்த பிளேஸ் ஆஃப் ஏ வந்து நம்ம எக்ஸ் இருக்குது, இந்த பிளேஸ் ஆஃப் பி வந்து 1 இருக்குது. ஓகே, ஸோ இதே ஐடென்டி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 1 × எக்ஸ் மைனஸ் 1. ஸோ அந்த ஃபார்முலாவை எழுதிட்டோம். இந்த ஐடென்டி யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். ஓகே, ஃபேக்டர் கண்டுபிடிச்சோம். எக்ஸ் ப்ளஸ் 1 × எக்ஸ் மைனஸ் 1 எழுதிட்டோம். ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டுத்துலையுமே அடுத்து பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 1 நெக்ஸ்ட் டேர்ம் எடுத்துப்போம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இங்கே 1 ஸ்கொயர் போட்டாலும் நம்ம மாற போகிறதுல 1 × 1 1 தான் வரும். ஸோ இங்கே அதே மாதிரி இதே ஐடென்டி தான் அப்ளை பண்ண போகிறோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a + b × a - b. அதே ஐடென்டி ஏன்ற பிளேஸில் எக்ஸ் இருக்குது, பின்ற பிளேஸில் 1 இருக்குது. ஸோ நம்ம இந்த ஐடென்டி யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ் + 1 × எக்ஸ் மைனஸ் 1 எழுதிட்டோம். ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இந்த ஐடென்டி யூஸ் பண்ணி ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சோம். இப்போ நம்ம காமனாக என்ன இருக்குன்னு பார்ப்போம். ரெண்டுத்துலேயுமே காமனாக என்ன இருக்குன்னு பார்ப்போம். எக்ஸ் + 1 காமனாக இருக்குது. அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் 1 காமனாக இருக்குது. ஓகே, therefore GCD is equal to x + 1 × x - 1. ரெண்டு டேர்ம்லுமே எக்ஸ் + 1 x - 1 காமனாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் 6th சப்டிவிஷன் a³ - 9ax², a - 3x ஹோல் ஸ்கொயர். சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்துப்போம். இதுக்கு ரெண்டுத்துக்கும் GCD கண்டுபிடிக்கணும். a³ - 9ax². ஃபர்ஸ்ட் டேர்ம் எழுதிப்போம். இப்போ ரெண்டுத்துலையுமே பாருங்கள் இந்த ரெண்டு டேர்ம்லையுமே நமக்கு ஏ வந்து காமனாக இருக்குது. ஸோ காமனாக ஏன்ற இதை வெளியில் எடுத்துட்டோம். ப்ராக்கெட் போட்டுக்கலாம். இந்த ஏ ஸ்கொயரில் ஒரு ஏ வெளியே எடுத்தோம்னா இன்னொரு ஸ்கொயர்டு ஏ ஸ்கொயர் இருக்கும். a³ ஒரு ஏ வெளியே எடுத்தாச்சுன்னா a ஸ்கொயர் இருக்கும். ஓகே, இப்போ a ஸ்கொயர் உள்ளே போட்டோம். மைனஸ் இங்கே ஒரு ஏவை வெளியே எடுத்தாச்சு. மீதி என்ன இருக்கும், -9x² இருக்கும். ஓகே, மைனஸ் இருக்குன்னா மைனஸ் போட்டோம். ஏ வெளியே எடுத்துட்டனால 9x² மீதி இருக்குது. மீதி உள்ளே போட்டு ப்ராக்கெட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ அப்படியே போட்டுக்கலாம். இங்கே a² மைனஸ் இந்த இதை எப்படி பிரிக்கலாம்னா 3x ஹோல் ஸ்கொயர் பிரிப்போம். ஓகே, ஏன்னா இந்த ஐடென்டி அப்ளை பண்ணலாம். போன சம்மில் பார்த்த மாதிரியே அதே ஐடென்டி தான் அப்ளை பண்ண போகிறோம். 3x ஹோல் ஸ்கொயர் பிரிச்சுக்கலாம். இப்போ பிரிக்கும் போது 3 × 3 = 9, 3 ஸ்கொயர் அப்படின்னா 3 × 3 = 9, x² 2 டைம்ஸ் மல்டிப்ளை x² கிடச்சிடும். ஓகே, அதில் 3x ஹோல் ஸ்கொயர் நம்ம பிரிச்சுக்கிட்டோம். ஓகே, இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணால் a² - b² ஏன்ற பிளேஸில் ஏ தான் இருக்குது, பின்ற பிளேஸில் நமக்கு 3x இருக்குது. இப்போ அது ஃபார்முலா அப்ளை பண்ணால் a + b × a - b. அதே ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். ஏ அப்படியே எழுதிக்கலாம். a + 3x × a - 3x அந்த ஐடென்டி அப்ளை பண்ணி அப்படி எழுதிட்டோம். ஓகே, ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த டேர்ம் எழுதிக்கலாம். a - 3x ஹோல் ஸ்கொயர் அதை எழுதிக்கிட்டோம். a - 3x ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a - 3x × a - 3x ரெண்டு தடவை பிரிச்சுக்கிட்டோம். a - 3x × a - 3x பிரிச்சுக்கிட்டோம். ஓகே, பவர் 2 இருக்கனால 2 டைம்ஸ் நம்ம போட்டுக்கலாம். மல்டிப்ளை ப்ராக்கெட் இருந்தால் மல்டிப்ளை எடுத்தோம். 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம். ஓகே, இப்போ ரெண்டுத்துலையும் கம்பேர் பண்ணுங்கள். ரெண்டு டேர்மில் என்ன காமனாக இருக்குன்னு பாருங்கள். a - 3x இங்கே a - 3x காமனாக இருக்குது. ஓகே, therefore GCD is equal to a - 3x is answer. In this video we have seen exercise 3.9 part 1 finding greatest common divisor. Next video we will see exercise 3.11. Thank you students.